ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு ஜெனரல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான டேரக்ட் கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஸோ இன்னைக்கான டேரக்ட் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சில விஷயத்த டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன மாரி விஷயமாக இருக்கலாம்? இல்ல படிப்புல ரிசல்ட் நல்லா கொடுக்கணும், வேலை வாய்ப்புல நல்லா ப்ராஃபிட் கிடைக்கணும், உங்களுக்கு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன். ஸோ அந்த மாரி விஷயத்த நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, பிஸ்னஸ்ல நல்ல குரோத் அண்ட் அடுத்த ஒரு நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அத கிடைக்க வைக்க போகுது. ஏன்னா, நீங்க ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயமே அதான். ஸோ எத்தன விஷயம் இருந்தாலும், ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டா வச்சிருக்கீங்க பாருங்க, ஒரு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க. அது நடக்க போகுது. ஸோ பல நாளா ஒரு சில டெவில் கிட்ட மாட்டி இருந்திருப்பீங்க. டெவில்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். இல்ல ஒரு தப்பான பெர்சன்ட்ட கூட நீங்க பழகியிருக்கலாம். இல்ல ஒரு ஒரு சில விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆயிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து எப்புட்றா வெளிய வர்றது? அப்படின்றது உங்களுக்கே அது தெரியும். நீங்க இந்த அடிக்ஷன்ல இருக்கீங்க, இந்த பெர்சன்ட்ட பேசுறீங்க அப்படின்னா, அந்த பெர்சன பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இருந்தாலும் பேசிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ வெளிய வரமாட்டேங்கிறீங்களே ஏன்? அப்படின்றது. பட் நீங்க இப்ப நெனச்ச விஷயம்லாம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு கார்டே அதான். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. பட் அந்த ஒரு அடிக்ஷன், அந்த ஒரு பெர்சன் கிட்ட இருந்து வெளிய நீங்க வந்தா தானே உங்க லைஃப் நல்லாருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், தப்புன்னு தெரியும். பட் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த பெர்சனும் சரி, அந்த அடிக்ஷன் ஆன விஷயமும் சரி, அது உங்கள ஈர்க்க தான் செய்யும். பட் உங்களுக்கு அது தெரியும்ல, இது தப்புன்னு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே தான் செஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுலேருந்து நீங்க வெளிய வந்தா தான் உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாருக்கும். ஸோ வெளிய வருவீங்களா? வரமாட்டீங்களா? பாப்போமா? இப்ப நீங்க எந்த மாரி விஷயத்துல நீங்க இப்ப பெர்சனா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆனாலும் சரி, அந்த விஷயம் பிரேக் ஆகப்போது. பிரேக் ஆக இந்த பிரபஞ்சம் செய்ய வைக்கும். ஏன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் நெனச்சிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க தான் அத நீங்க திரும்பி பார்க்கறதே கிடையாது. எப்பயுமே நீங்க கோ வித் ஃப்ளோலயே போயிட்டுருக்கீங்க. நெறைய விஷயம் உங்கள்ட்ட பிரபஞ்சம் பேச காத்திருக்கு. கா பேசிட்டுருக்கு. நெறைய நம்பர்ஸ பார்க்குறீங்க. 1111 கூட பார்ப்பீங்க. 777 பார்ப்பீங்க. 333 பார்ப்பீங்க. நெறையா விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு சில நேரம் பட்டர்ஃப்ளை கூட பார்ப்பீங்க. சம்மந்தமே இல்லாம கோயிலுக்கு போனா கூட உங்கள ரொம்ப நேரம் அந்த கோயில் ரொம்ப நேரம் நிக்க வச்சு பார்க்க வைப்பாங்க. நெறையா விஷயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்க இருக்க காத்திருக்கு. பட் அது உங்களுக்கு புரியல அப்படின்ற மாரி தெரியுது. அதனால தான் உங்களுக்கு தேவையில்லாத பெர்சன விலகி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிரபஞ்சம். ஸோ, அதுலேருந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு.
ஸோ ஒரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு சில பழகுன பெர்சனா இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு சில பெர்சனோ, ஒரு சில அடிஷனோ, அதுவும் சின்ன வயசுலேருந்தே அத கத்துக்கிட்ட பழக்கமா இருக்கும். கத்துக்கிட்ட பெர்சனா இருப்பாங்க. ஸோ வளர்ற வரைக்கும் உங்களோட இருந்திருப்பாங்க. அந்த பழக்கம் உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அத எப்படி விட்டு போறதுன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க அத விட்டு வெளிய வந்தா தான், உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்க போது. இதான் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஸோ பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்ல சொல்ல பாருங்க, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி குடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கு. பட் நீங்க தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. நெறைய விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க. அவங்க பேசும்போது கூட. புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்ப உங்களுக்கு கை குடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் ரெடியா இருக்கு. ஒரு சில பழக்கவழக்கங்கள கைவிட்டுருங்க. இதான் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான நேரமா இருக்கு. ஸோ ஒரு தடவ தான் இந்த பிரபஞ்சம் வந்து தட்டி இந்த சொல்லுவாங்க தெரியுமா? அதிர்ஷ்டம் ஒரு தடவ தான் தட்டி எழுப்பும்னு. அது மாரி அந்த மாரி டைம் அது. ஸோ அந்த மாரி டைம்ல இருக்கும்போது, நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் சூப்பரா நடக்க போது. உங்க கேரியர் விஷயம் அருமையா இருக்க போது. எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்க போது. இப்போ ஒன்லி திங்க் ஒரு சில பெர்சன்ட் விலகிக்கோங்க. அந்த அடிஷனான பழக்கவழக்கத்துலருந்து வெளிய கொண்டு வாங்க. இது வந்து உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய காலம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இப்ப இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நடக்க போது. ஸோ இத்தன நாளா ஸ்டக் ஆயிருந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை முழுவதும் ஸ்லோவாவே இருக்கு அப்படின்னு நெனச்சிருந்திருப்பீங்க. நான் சொன்னேனே ஒரு சில அடிஷன்லேருந்து வெளிய வாங்க அப்படின்றது. வெளிய வந்துருங்க. வெளிய வந்துட்டாலே கண்டிப்பா வந்து அந்த ஸ்லோவான வேலையெல்லாம் ஸ்பீடா இருக்கக்கூடிய காலமா இருக்கும். ஸோ எப்பயுமே சாவி உங்கள்ட்ட இருக்கு. கீ உங்கள்ட்ட இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கீ குடுத்துருச்சு. நீங்க ஓப்பன் பண்ணி வரவா? வேண்டாமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்படிதான் அப்படின்றது அக்செப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ண முடியாதுன்றது ஓட இருந்தீங்க, பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா ரொம்ப சிரமம். ஸோ, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ, நீங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு சில பிரச்சனைய பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்றபோது, அந்த பிரச்சனை வந்து உங்க பக்கம் சாதகமா முடிவுக்கு வரும். உங்க பக்கம் சாதகமா முடிவுக்கு வரும். அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது சாதகமா உங்களுக்கு தான் வரும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதாவது பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்படின்றது பாஸ்ட் ஃபியூ டேஸா அந்த பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். மேபி வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரீதியா நீங்க கோர்ட் கேஸ் அந்த மாரி ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுருக்கு. அங்க போய் கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாரி டைவர்ஸ் கேஸ் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க ஒண்ணு சேருவீங்க. ஒண்ணு சேரக்கூடிய காலமா இருக்கு. ஸோ இத்தன நாளா ஒரு சில பெர்சன்னால நீங்க குழம்பி குழம்பி இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். எதுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை? எதுக்கு இவ்வளோ தூரம் நம்மளே விட்டு குடுத்து போனா என்ன? அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பிரச்சனையை தேடி நீங்க போறது கிடையாது. பிரச்சனையே உங்கள தேடி வருது. அந்த மாரி சிச்சுவேஷன் தான் இப்ப லாஸ்ட் ஃபியூ டேஸா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இப்ப வந்து விட்டு விலக போகுது. உங்களுக்கான சாதகமான முடிவுகள் உங்களுக்காண்டியே வரப்போகுது. ஸோ ஒண்ணு உங்களுக்கு சாதகமா நடக்கும் அந்த பிரச்சனை முடிவு. இல்லன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்க 2 பேருமே சுகமா முடிச்சுக்குவீங்க. அது யாரா இருந்தாலும் சரி.
ஸோ இனி வர காலங்கள்ல ஹேப்பியா உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஹேப்பியா இருங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. ஸோ பண ரீதியா இருக்கிற பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நீங்க எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியா. ஒரு நல்ல ஹேப்பியஸ்ட் நியூஸ் வரப்போகுது. ஹேப்பி சேஞ்ச பார்க்க போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏஞ்சல் மெசேஜ பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் இம்ப்ரூவிங் தி ஹெல்த். ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, உங்கள் ஹெல்த்து வந்து கொஞ்சம் வந்து இப்போ வந்து சரியாயிரும் அந்த பிரச்சனைகள்லாம். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நடக்கும். பிக் ஹாப்பி சேஞ்சஸை பார்க்க போகிறீங்க. ஸோ ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க. இது ஒரு நல்ல மாற்றமாக உங்களுக்கு இருக்கும். ஹாப்பி சேஞ்சஸ், பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய், டேக் கேர்.